எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் சார்ட் ஷேர் பண்ண சார்ட் தாங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கோம். நம்ம மாசம் 10,000 rupees நம்ம வந்து எஸ்ஐபி பண்றோம் சார். ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து அதுதான் மேல வந்து ₹10,000 போட்டுட்டு இப்ப இந்த ஒரு சார்ட்டை பார்க்கும்போது எல்லாருக்குமே கிளாரிட்டி கிடைக்குங்க. இது ஜஸ்ட் நேமுக்கு தான் இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப். அவங்க ஒவ்வொரு இன்வெஸ்டரும் அவங்களோட போர்ட்ஃபோலியோல எந்தெந்த ஃபண்ட் எல்லாம் நம்ம வந்து ஏன்னா இயர் ஆன் இயர் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப நமக்கு தெரியும் எந்த ஃபண்ட் வந்து அந்த பர்டிகுலர் இயர்ல அந்த பர்டிகுலர் பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பியர் கேட்டகரியை பீட் பண்ணிருக்குன்னா அது நல்ல ஃபண்ட் தாங்க. அது எல்லா ஃபண்டுக்குமே இது அப்ளிகபிள் தாங்க. அதை எப்படி பார்க்கணும், நம்ம வந்து இதுல என்ன அட்வான்டேஜ் நம்ம சொல்ல வரோன்றது எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு ஃபண்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து 1995 ஜனவரி 1995ல இருந்து 2025 வரைக்கும் உள்ள டேட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ஏவி பாருங்க, ₹10 ஸ்டார்ட் ஆயிருக்குங்களா? அதுக்கப்புறம் அப்ப ₹10 நீங்க இது பண்ணும்போது எவ்வளவு யூனிட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க? 1000 யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் டிசம்பர் 1996ல என்ஏவி ₹10 இருந்தது, டவுன் ஆகி ₹5 ஆயிடுச்சுங்க. அப்போ எவ்வளவு டிராப் இன் என்ஏவிங்க? 49% விழுந்திருக்கு. அப்ப எவ்வளவு யூனிட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்க. ஆமாங்க, 1941. அப்ப 1000 யூனிட் வாங்குற இடத்துல நியர்லி 2000 யூனிட் நம்ம வாங்குறோம். அப்ப நம்ம 10,000 இந்த டைம்ல ஸ்டாப் பண்றது நல்லதுங்களா, கண்டினியூ பண்றது நல்லதுங்களா? இன்ஃபேக்ட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது இல்லைங்களா? இல்ல அடிஷனல் பர்ச்சேஸ் மாதிரி இந்த டைம்ல பண்றது இன்னும் அட்வான்டேஜ் இல்லைங்களா நமக்கு? கரெக்ட் சார். நம்ம அதிக யூனிட்ஸ் அக்யூமுலேட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்தது நீங்க அப்படியே இப்ப கண்டினியூ பண்றோம். மார்ச் 2000ல பாருங்க, இந்த ₹5 இருந்ததே, அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன், இது டெம்பரரி ஃபேஸ் தான். ₹10 இந்த என்ஏவி ₹5 போனது டெம்பரரி. ஆனா திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி 29.9 நியர்லி ₹30 என்ஏவி போயிருக்கு பாருங்க. அப்போ நீங்க யூனிட்ஸ் என்ன அக்யூமுலேட் பண்றீங்க? 334 யூனிட் வாங்கியிருக்கீங்க. கரெக்டுங்களா? அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க 95ல ₹10 என்ஏவி இருக்கும்போது 1000 யூனிட் வாங்கினது, வெறும் நீங்க என்ஏவி ஏறும் போது மட்டும்தான் நான் எஸ்ஐபி பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா உங்களோட யூனிட்ஸ் நீங்க அக்யூமுலேட் பண்றது கம்மியாயிடுது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ல உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன். ஆனா நமக்கு ஆக்சுவல் அட்வான்டேஜ் நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ண வர்றது, எப்போ என்ஐவில டிராப் இருக்குதோ அப்ப நம்ம வாங்குறதுல இருந்தா அக்யூமுலேஷன் ஆஃப் யூனிட்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது நீங்க வந்து 2001 செப்டம்பர் 2001ல பாருங்க, அந்த ₹30 என்ஏவியே வந்து ₹14 மாறி இருக்குங்க. 53% டவுனுங்க. திரும்ப சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் சேல்னு சொல்றோம் பாத்தீங்களா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய ஷேர் பண்ணிருக்கோம், நம்ம டெலிகிராம் குரூப்ல கூட சொல்றேன் நான். கரெக்டுங்களா? அப்ப இந்த டிஸ்கவுண்ட் சேல நம்ம மிஸ் பண்ண கூடாது இல்லைங்களா? ஏன்னா நீங்க பாருங்க, 334 லாஸ்ட் 2000ல நீங்க வாங்கும் போது ₹30 என்ஏவி இருக்கும் போது 334 யூனிட் தான் வாங்கிருக்கீங்க அந்த ₹10,000 எஸ்ஐபிக்கு. ஆனா இப்போ வந்து பாருங்க, அப்படியே டபுள்ங்க, 711 யூனிட் வாங்குறீங்க நீங்க. 113% இன்க்ரீஸ்டா நீங்க யூனிட்ஸ் வாங்குறீங்க. ஓகேங்க சார். அப்போ வந்து இப்ப அந்த ₹30 வந்து ₹14 ஆறுதுனால நம்ம கிடையாதுங்க. இதுவும் அகைன் டெம்பரரி ஃபேஸ் தான். திரும்ப பாருங்க, அந்த 14ல இருந்து நீங்க 2004 ஏப்ரல்ல பாருங்க ₹56 மாறி இருக்குங்க. அந்த டிபெண்டிங் அப்பான் த பெர்ஃபார்மன்ஸ், டிபெண்டிங் அப்பான் த மார்க்கெட்டோட டிஃபரெண்ட் வாலட்டிலிட்டிலையும் டிஃபரெண்ட் சைக்கிள்ன்றதுல வந்து ஃபண்ட் மேனேஜரோட ரோல், ஃபண்ட் மேனேஜர் வந்து கன்சிஸ்டன்டா அவருக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குதுன்னா நம்ம என்ஏவி க்ரோ ஆக போறது நிச்சயங்க. அதே மாதிரி இயர் ஆன் இயர் நம்ம மானிட்டர் பண்ண போறோம். அப்ப அண்டர் பெர்ஃபார்மிங் 2-3 வருஷமா தொடர்ந்து டவுனா இருக்குது அப்படின்னும் போது நம்ம இந்த போர்ட்ஃபோலியோல அதுக்கு பர்டிகுலர் அட்டென்ஷன் கொடுத்து அந்த ஃபண்டை விட்டு வெளியேற போறோம். ஆனா நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஃபண்ட்ஸ்ல இந்த மாதிரி டவுன் டைம்ல யாரும் வாங்குறத மிஸ் பண்ண கூடாதுங்க. இது அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிட்டே வாங்க. 2008, 2010 2010ல வந்து பாருங்க ₹315 இருக்குங்க. அப்போ ₹10 இருந்த என்ஏவி வந்து எப்ப ₹100 ஆச்சுங்க? நியர்லி 2006, 6 வருஷத்துலங்க. அந்த மாதிரி ₹200 என்ஏவியும் ₹300 ஆகுங்க. ₹300 என்ஏவி ₹400 ஆகுறது, ₹500 ஆகுறது, ₹600, ₹700, ₹1000, ₹2000ன்ற மாதிரி அது ஏறிட்டே தான் போகுங்க என்ஏவிங்க. அப்ப நான் ஏறுறது மட்டும் நீங்க வந்து நான் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிடுவேன், அது ரிகவர் ஆகிறதுக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப அதெல்லாம் இந்த பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியே, பெரிய கலெக்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் ஆக்சுவலா அவங்க வந்து
பாசிட்டிவ்ல தான் இருக்குங்க ரிட்டர்ன்ஸ். நீங்க பார்க்கும்போது ரீசனபிளா தான் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும் கம்பேர்ட் டு உங்களுக்கு வந்து அவங்க ஃபிக்ஸட் டெபாசிட். ஏன்னா அவங்க ஜென்ரலா நம்ம வந்து கம்பேர் பண்றதெல்லாம் ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தானே கம்பேர் பண்றோம் இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. ஆனா இந்த மாதிரி டவுன் டர்ன்ல பண்றவங்க, இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம கண்ணு இதுல பார்த்தது உங்களுக்கு ஷேர் பண்ணணும் என்னோட பர்சனல் இதுன்னு சொன்னீங்கன்னா, நம்ம அந்த கோவிட் டைம் கரோனா டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணாங்க. வேலை போயிருந்த காரணத்துல ஸ்டாப் பண்ணாங்க. ஒரு சிலருக்கு வேலை ஸ்டெடியா வரும்போதே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா சார்? இன்னொரு செட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டைம்ல அவங்களுக்கு வந்து அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து கண்டினியூட்டிவா இருந்ததுங்க. போர்ட்ஃபோலியோ பாக்குறதுக்கு கூட டைம் இல்லாத இன்வெஸ்டர் சொல்றேன் நான். ஓகே சார், புரியுது. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸும் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அன்இமேஜினபிள் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸா வந்ததுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பவுன்ஸ் பேக் ஆனதெல்லாம் சொல்ல வரேன் நான். அப்போ இந்த டைம்ல வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி டிசிஷன்ல வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண தோன்றதுக்கோ இல்ல வந்து நம்ம டைம் பண்ற தோன்றதுக்கெல்லாம் வந்து ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி பேசிஸ்ல நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டே இருக்கிறது தாங்க ரீசன். ஓகே சார். நீங்க எஜுகேட்டிவா உங்களுக்கு பார்த்துட்டு அது ஒரு லெசன் லேர்னிங்கா இருக்குது அப்படின்னும் போது நீங்க எதுவும் ஆக்ட் பண்ணாம இருக்கீங்க, ஆக்ஷன் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா நம்ம மார்க்கெட்ல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு இல்லைங்களா, லெசன் சொல்றேன். கண்டிப்பா சார். ஆனா வந்து இதுக்கெல்லாம் நம்மளால மைண்ட் வந்து கண்ட்ரோல்ல இல்ல, நம்ம வந்து ரியாக்ட் ஆகுறோம்னும் போதுங்க அவங்க வந்து அவங்களோட ப்ரொஃபஷனல்ல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபண்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து பார்த்துட்டு அது கரெக்டான போர்ட்ஃபோலியோ ரிவ்யூன்னு சொல்றதுங்க. அந்த அந்த வச்சிருக்கிற ஒரு 5-6 ஃபண்டோ இல்ல 10 ஃபண்டு எவ்வளவு வச்சிருக்காங்களோ அந்த அந்த ஃபண்ட் எல்லாமே அந்த பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் பியர் கேட்டகரி கரெக்டா பீட் பண்ணுதுன்றதை செக் பண்ணிட்டுங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாவே நல்ல ரிட்டர்ன்ஸ் வருங்க. ஓகே சார். ஓகே ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே சார், இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட் எல்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதுல நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்றோம். அதுலயும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்றேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.